பக்கத்தில் வரலாம். மனம் குழம்பாம 2 வரங்கள் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? அவனை திருத்த முடியுமான்னு நான் பார்த்தேன். 6 மாத காலங்கள் அவனை விட்டு பிடிச்சுக்கா, அவனை பத்தி சிந்திக்காத. 2வது வரத்தில் உன்னுடைய ஆயுளை பத்திய மனக்குழப்பம் மனத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆபத்து இல்லாம காப்பாத்தி தெளிவு பண்ணி தாரேன். காலில் வந்துட்டு வரலாம். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இந்தாப்பா செம்மையாக்கி தரேன். இந்தா புரட்டாசிக்கு பிறகு அமையும், நல்லா இருக்கும். பொள்ளாச்சி உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் காலில் வந்துட்டு வரலாம். நீங்க வரலையா? யார் நீங்க சொன்ன? சரி, ஒரு குடும்பம். உங்க தந்தையா? உட்கார முடியுமா அவருக்கு? சரி உட்காந்து. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால், எத்தனை ஆண்டுக்கு? 12 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் தந்தை வழியை சார்ந்த உறவினர்களில் உள்பகையும் மனவேதனையும் நடந்து பல பொறாமை போட்டிகள் நடந்தன. தப்பா சொல்லுதானோ? எதுவும் உண்மையை தானே சொல்லுதேன். உனக்கு தெரியுமாடாது? ஆனா இப்ப இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு மாந்திரிகம் சொந்தமான செய்வனை கோளாறுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனைகள் ஏற்பட்டு மனம் குழம்பி இருக்கீங்களா? உண்மையா? இதற்காக 2 கோயில்களை நாடி, பூசாரிகளை நாடி சென்று எந்த ஒரு வெற்றியும் திருப்பு முனையும் கிடைக்கவில்லை. பல வேண்டுதல்களை செய்து நாம விரக்தியானமே தவிர வெற்றி அடையவில்லை. ஆனா இதுல உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தேன். எதிர்பாராமல் தள்ளாட்டத்தால் விழுந்ததும் உண்டு. முதுகெலும்பிலிருந்து மேலே செல்லக்கூடிய தண்டுவடம் சம்பந்தமான நரம்பில் ஒரு பிரச்சனையும் உண்டு. உண்மையடா? அதுல 2 தோல் புஜங்களும் முட்டுகளும் பாதிக்கப்பட்டு தெளிவாக எழுந்து நிற்க முடியாத குறைகளும் உண்டு. இவைகள் தான் விஷயம். மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பை பத்தி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி மருத்துவ சிகிச்சையில் ஒரு ரிப்போர்ட் ஏற்பட்டது. வந்துச்சா? அந்த ரிப்போர்ட்ல ஒரு சின்ன பெண்டு மட்டும் அந்த நரம்புல இருக்கு. அது சரியாயிடுனா தெளிவாயிருவாருன்னு ஒரு உத்தரவு. அவ்வளவுதானே? இவர் இருக்கட்டும், நீங்க எல்லாம் கால் எடுப்பாங்க. இவ்வளவுக்கு தெளிவா சாமி சொல்லுதானே? கண்ணாடி போட்டவா நினைக்க என்ன? பக்தன் சரணாகதி ஆகிவிட்டால் அவனுடைய எண்ணமெல்லாம் நமக்கு சரணாகதி ஆகிடும். அப்போ பக்தனுடைய உள்ளத்துல தான் இந்த தெளிவு இருக்கு. புரியுதா? இவைகளை மாற்றி தெளிவாக நடக்க வச்சு தந்தா போதும்ல. ஆயுளுக்கு கண்டம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்க உள்ளத்துல இருக்கு. சரியா? ஆனா இறப்புக்கு முன்னால் சிறப்பாக நடக்க வைத்து இந்த குறையில இருந்து விடுதலை ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணம். தான் வைத்திருக்கிற ஒரு மனையில கொஞ்சம் மனக்குழப்பமும் நமக்கு அப்பாற்பட்டு அகன்று விடுமோ என்ற ஒரு பயமும் உங்க உள்ளத்துல இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. கவலைக்கு இடமில்லை, காப்பாத்தி தாரேன். 3 முறை என்னை பார்க்க வரணும். இன்னைக்கு 8 மணிக்கு என்னை பார்த்துட்டு ஊருக்கு போனா போதும். சரியா? கால் வந்துட்டு வாங்க. மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும் கந்தா உன் காலடிக்கே பழனிமலைக்கு நீ ஒரு காவடிகள் தேடி வரும். ஒரு காவடி எடுக்கணும். எப்ப செய்வேன்? என்னமா வெற்றி அடைத்தாரேன். இந்தாப்பா ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழ வைக்க. மங்களம் பக்கத்துல. சரி வாழ்க. அதே பொள்ளாச்சி எல்லை
தன்னுடைய தொழில் மன வருத்தப்பட்டு நஷ்டப்பட்டதுன்னு கேட்க வந்தது யாருப்பா? என்ன தொழில் இப்ப? இல்லை தம்பி, லவ் பண்ணியா? அது பண்ணாம எவன் இருக்கான்? கேட்டு பேரே படிக்கலை தான். நீ வச்சிருக்கிய ஓகேனா? நீ நடந்து போன விஷயத்தெல்லாம் பேசாதங்கண்ணே அப்படிங்கியோ. கண்டுக்கிட மாட்டேன், நீ கவலைப்படாத. இன்னொரு தடவை கால் விட்டுலாம். உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து பாரு. அக்கா கொத்த முக்கா துட்ட உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டுக்கு போற எல்லையில கர்ப்பசாமியும் உண்டு, அம்மன் கோயிலும் உண்டு. சரானா? ஆனா 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழில் ஒழுங்காக நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்ப திடீர்னு 9 மாதங்களுக்குள்ள கை பிறண்டு உனக்கு உதவி செய்யறவன் கால வாரிட்டான். அதுல உன் பணமும் நஷ்டமாயிடுது, அந்த எடுத்த கான்ட்ராக்டை நிறைவேற்ற முடியாத துன்பமும் ஆயிடுது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட்ல வேற எதுவும் மாந்திரிகத்தால தடை நடந்து நம்ம தொழில குழப்பம் நடந்திருக்குன்னு முடிவாகி ஒருத்தர் மூலமா நீ தெளிவடைஞ்சிருக்க. ஆனா அதுக்கு மாற்று மட்டும் உனக்கு கிடைக்கல. அதை நான் மாத்தி தரேன், நல்லா ஆக்குதேன். பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் அங்கே வந்து சேரு. பௌர்ணமிக்கு முதல் நாள் வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கு மகனே, வாழ்க்கை. கர்மசாமிக்கு உடுமலைப்பேட்டை எழிலோவியமே கண்ணே நானும் நீயும் இன்று. இது ஒரு ஆனைமலை பக்கமா கால் வந்துட்டு வரலாம். ரொம்ப மனக்குழப்பம் உடைய மகன் நீ, தெளிவடைய முடியாதவன், எதிலும் எளிதிலும் யாரையும் நம்பாத மனப்பக்குவம் உடையவன். என்னடா, யாரையுமே உடனே நம்பிட மாட்டேன், போக விட்டு பார்ப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறவன். என்னையும் மட்டும் எப்படி நம்புன? இங்கேயும் வந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு கேட்டுக்கணும்னு தான் வந்திருக்க. அறகுற நம்பிக்கை தான். கால் வந்துட்டு வா. ஆயிரம் கூழாங்கற்களை புறக்கி போட்டா 1000 கல் வைரக்கல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனா எல்லாமே கூழாங்கல்லு போயிடுச்சுன்னா பிறக்கிற நேரமும் வேஸ்ட்டு, செஞ்ச வேலையும் வேஸ்ட்டு, காலமும் வேஸ்ட்டு. அதுக்கு அங்கிட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. சொல்லுது புரியும் நினைக்கும் உனக்கு. இப்போ உனக்கு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. 1 2 3 4. மாத்ருஸ்தானம் சரியில்லை. என்ன ஸ்தானம்? மாத்ருஸ்தானம். சொன்னா வருத்தப்படுவான், சொல்லிட வேண்டியதான், வேற வழியே இல்லை. ஒரு வீட்டை கட்டுகிற பொழுது, ஒரு கட்டிடத்தை எழுப்புகிற பிறகு ஒரு சில உயிர்களுக்கு சேதங்கள் உருவாகக்கூடிய விதிகள் இருக்கு. அதனால தான் அந்த காலத்தில் தடியங்கா தச்சு கழிக்கும் போது சேவல் பலி இவைகளெல்லாம் கொடுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை தீர்த்துருந்தாங்க. புரியுதா? அதை மாதிரி ஒரு சில வழிகளில் நீ கட்டியிருக்க வீடு உடலையும் உயிரையும் வதைக்கக்கூடிய அம்சத்தில் உன் வீடு இருக்கு. அதுல தாயாரனுடைய ஆயுளை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் கவலையும் வேதனையும் உனக்கு இருக்கு. புரியுதா? அதனால திருக்கடையூர் அபிராமியை போய் பார்த்து அமிர்த கடையீஸ்வரரை கும்பிட்டு காலசம்கார மூர்த்திக்கு கழுத்தில் 3 மாலைகள் வாங்கி போட்டு அர்ச்சனை செய்து என்னை வந்து பார்க்கவா. வெற்றியாக்கி தரேன், விவரமா இருக்க வைக்க. வாழ்க மகனே. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. என்ன ஒரு வார்த்தை சொன்ன நீ புரியலையே. 1000 கூழான் கற்களை கழித்து கடைசியில் ஒரு வைரக்கல் கிடைக்காதா என்றுதான் கழித்து கொண்டிருக்கிறோம் காலத்தையும் செயல்களையும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா வைரக்கல்லா இருக்காது, அது கூழான் கற்களா இருக்கும். ஆனா
எல்லா கல்லையும் பொறுக்கப்பட்ட நம்மளை கேட்டு பேராகும். நம்மளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, கெட்டதுக்கு நாதி இருக்காது. புரியுதா? ஒருத்தருக்கு மட்டும் இந்த வார்த்தை என்று நினைக்காத. இந்த இடத்துல உலகத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ அத்தனை பேருக்கும் கிடைச்சத புண்ணியம் நினைச்சு வாழ்வன் தான்டா மனுஷன். அடுத்த மாதம் ஒரு ஜாதகம் வரும், அடிச்சு தரேன், போய்ட்டு இன்னொன்னு சொல்ல மாட்டேங்க. சரியா தப்பாடா? நம்ம சொன்னா எவன்டா கேட்கா? அப்பா கருப்பசாமி, ஆமா அப்படியா? யாரு? அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஒன்று உண்டு. யாரு? பாலக்காடு. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அம்மாஞ்சி ராஜா. இவன் மட்டும்தான் வந்திருக்கான்னு நினைப்பு போய் உள்ளைக்கு. அங்க பாரு எத்தனை பேர் வராமனு. பாலாந்தராக இல்ல. பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான். அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான். ராஜா பத்மநாபன் எங்க வச்சான்? கல்யாண வாழ்க்கையை பத்தி மனம் வந்து கட்டு வந்தது யார்? கால வந்துட்டுவ. அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, அதனாலதான் வந்திருக்கான் சாந்தி இல்லாம. அந்த அனுபவத்தை சொல்லித்தர அந்த காலத்துல பள்ளி இல்லையே. இப்ப இருக்கு, இருக்கலாம். காலம் சொல்லலாம். என்னடா சொல்லுத? இப்பதான் வித்தியாசமான பள்ளிகள்லாம் வந்துருச்ச. என்னப்பா வேணும்? உன் பையனுடைய ஜாதகம் முத்தார யோகம். 3 மனைவிகளோடு வாழக்கூடிய, 3 பெண்களோடு வாழக்கூடிய ஜாதகம். அவன் கல்யாணம் முடித்தாலும் 2 பெண்களையும் சேர்த்து இணைத்து மறைபொருளாக வாழ்வான். இந்த பிறவியில் அப்படித்தான். 2 தலைமுறைகளுக்கு முன்னால உங்க தாத்தன் அப்படி வாழ்ந்ததாக சான்று இருக்கு. களிப்பட்டியா? நீ கால் வந்துட்டுவான். நேத்து ஒரு உத்தமம் வந்தான். அவனை கூப்பிட்டு சொன்னேன், அடே 3 மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயப்பா அப்படின்னு. தரைய 40 லட்சம் ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டானே. ஆமா சாமி, நான் அதற்கு நான் சொன்னேன். அதுக்கு பிறகுதான் அவன் திருந்தினான். இப்போ உன்னுடைய பகுதிக்கு நான் போய் பார்த்தேன். ஜெய் பகவதி. பகவதி அம்மா இருக்காளாம்ல, அது பக்கத்துல கொஞ்சம் மாந்திரிகம், தாயத்துக்கள், அச்சரங்கள் இவரெல்லாம் எழுதி கொடுக்க ஆட்கள்லாம் அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. அதெல்லாம் போய் பார்த்து வந்தேன். ஆனால் எல்லா ஜாதகத்தையும் கிறந்த முறைகளிலே பார்க்கப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்தேன். எல்லாமே 3 தார யோகமுடையவனாக இருக்கு. அதனால இப்போ உன் பையனுக்கு இந்த கல்யாணத்தை பற்றி நான் பேசுகிற பொழுது தை மாதம் வரை பொறுமை வேண்டும். புரியுதா? தை மாதத்திலிருந்து கல்யாணம் தொடங்கும், அதில் ஜெயிக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்லுதப்பா, உன் பொண்டாட்டி வழியில் உள்ள சொந்தக்காரன் மூலமாக ஒரு பெண் கிடைக்கும். சொந்தக்காரன் மூலமாக ஒரு துப்பு செய்தி வந்து ஒரு பெண் கிடைக்கும். அந்த பொம்பளை வந்து 1 வருஷம் வாழ்வான். அதனால அவ வேண்டாம். பொதுவான உன் நட்பு மூலமாக ஒரு பெண்ணை தேடு, முழுமையாக வாழ்க்கை நடக்கும். இடையில யாரும் பழகினாலும் அதை கட் பண்ணி நல்லா வாழ வச்சிருந்தேன். நான் கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு சாமி இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? அப்படி நினைக்கும். கடன்லாம் தீர்த்து தரேன், பக்கத்துல வா, எட்டி இருக்காத, கிட்டவா, சரியாகும் எல்லாம். மனைவிக்கு கழுத்து தொண்டை சம்பந்தமான வலி வரும், காப்பாத்தி தரேன், வெற்றி உண்டு. போயிட்டு வாங்க. தொண்டை இருந்துச்சா வலியெல்லாம் போயிட்டு வா. அந்த ஆத்மாவை சாந்தமாக்கு. கல்யாணத்துக்கு மட்டும் தான் இன்னைக்கு உத்தரவு, பாக்கி எதை பத்தி பேசலாம். கர்மசாமி பாலக்காடு. பாரு, உன்னை நான் கூப்பிட்டேனா?
தன்னுடைய தொழிலில் மன வருத்தம் இருக்கு என்று கேட்டு வந்தவன் யார்? என்ன தொழில்? மெக்கானிக். என்ன மெக்கானிக்? போன் ஆன்ல இருக்குடா, அதை பெண்ணாக்கு. ஆன்ல இருக்கு, பெண்ணாக்கு. அது என்ன வலி? தொண்டையில் ஏதோ வலி வேணும். என்ன தாயத்தே? கால் வந்துட்டு மயிர் மாணிக்கம், உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு காலத்துல அகத்தியரை கும்பிட்டீங்களா? திருவடிகளை பத்தி தேடினாயா? கால் சுவாமி ரொம்ப தூரமா போயிருக்கானே, அது என்ன காரணம்? முடியாதுன்னு சொல்லு. ஓகே, இருக்க இடத்தை மாத்தியாச்சுன்னா உன் தொழில் நல்லா ஆயிரும். அந்த மாற்றம் இப்ப நடக்குமா அப்படின்னு கேட்டேன். 6 மாத காலங்கள் அவகாசம் வேணும். தொழிலை மாத்தி தாரேன், வெற்றியாக வச்சு தாரேன், கடன் இல்லாம காப்பாத்தாரேன், பயனடையலாம், வெற்றி உண்டு. அதே பாலக்காட்டு எல்லை தொழில் வெளியூர்ல செய்வதா இங்கு செய்வதா என்று சிந்தித்தவன் யார்? கால் ஒன்று சொல்லலாம். வெளியூர்ல பண்ணுதியா? பாலக்காட்டு விட்டு வெளியூர்ல இருக்கியா? இங்க இருக்கிற கால் ஒன்று சொல்லலாம். நம்ம என்ன 6:30 மீண்டும் வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அது உனக்கு ஒரு சான்ஸ். செப்டம்பருக்குள்ள நடக்கும். அதுல உனக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு பிறகு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சொந்த ஊர்ல ஆரம்பிப்போம். கவலை. வேற என்னப்பா வேணும்? தெரிஞ்சிருக்காங்களா? கண்ண மூடு. என்னைய தனிய பார்த்துட்டு போ. நாளைக்கு காலையில 8 மணிக்கு காப்பாய்த்தார. கர்மசாமி, அரியலூர். அரியதாய் பெரியதாய் அப்பா, அம்மன் கோயில் வழிபாடு செய்பவர் யார்? என்ன அம்மன்? மாரியம். அரியதாய் பெரியதாய் சக்தி என்பவள் நீயே, தொட்ட இடமும் துலங்க வரும். பாட்டு கேட்டிருக்கிய? மாரியம்மனை பத்தி பாட்டு. கால் ஒன்று வரலாம். அடுத்த வாரத்தை சொல்லிட்டு நம்ம அதிமுக ஆயிருங்க கூடாது. கருணை என்னும் தெய்வம் இரு கைகளிலே கொண்ட கோலம், கருணை நிறைந்த தாயே மாறி என்பவள் நீயே. அதான் அந்த பாட்டு. இன்னொரு தடவை கால் ஒன்று சொல்லலாம். முத்துச்சிப்பி படத்தில் உள்ள பாட்டு. என்ன படம்? முத்துச்சிப்பி. சிப்பி முத்து இல்லை, முத்துச்சிப்பி. என்னப்பா வேணும்? ஒரு மாசமா அந்த கோயில் பூஜை பண்ணிட்டு கோயில் அமைதியா 3 வருஷ காலமா நல்லா ஓடி. என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டேன். கால் வந்துட்டு வா. காலடி தாமரை தாயே கருணை என்பவள் நீயே. நான் உன்னுடைய இடத்துக்கு போனேன். அந்த இடத்தை உச்சகட்டமாக உச்சாடனமாக இருந்த தெய்வம் இப்பொழுது உள்ளடங்கி வாய்கட்டி கைகட்டி நின்றது போல ஆகிடுது. ஒன்று. அதே மாதிரி தீர்க்க தரிசனமாக அந்த அம்பாளை நினைத்து உன் உள்ளத்துக்குள்ள தோன்றுறத சில விஷயத்தை சொல்லி நீ செய்துகிட்டு இருந்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த சக்தி உன்னைய விட்டு விலகிடுது. இப்படி விலகிச்சு, அதுக்கு காரணம் ஒரு மாந்திரிகத்தால ஏதோ நடந்திருக்கு என்பதை உணர்ந்து அதை அவிழ்த்து எனக்கு தெளிவு பண்ணி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால்
அந்த கெட்ட அவிழ்த்து தாரேன், 3 முறை என்னைய பார்க்கவா, வெற்றியாக்கி தாரேன். இந்த அப்படி ஜெயிக்கலாம், நல்லா இருப்பா. கருப்பசாமி சென்னை மாநகர் ஒவ்வொரு உத்தரவு கவலைப்படாத. தகப்பனும் மகளும், தந்தையும் மகளும், இது தாயும் மகளுமா நீங்க? எப்படி தந்தையும் மகளும் கால் வந்துட்டு வரலாம். முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே நீ அவள் போல வந்து என் கண்ணே, முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே. வேற யார் இருக்கா? எங்க இருக்கு? உட்கார்ந்துக்கலாம். ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கு. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை தெளிவு பண்ணி அறிவோடு நடத்தி வந்தா போதும்ல, பண்ணித்தாரேன். இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய கோளாறுக்கு மாந்திரிகம் ஒரு காரணம் இல்லை, இது கிரகங்களால் ஏற்பட்ட விதியின் வினைப்பயன். அதை சீர்படுத்தி தாரேன். ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனையும் பகையும் ஏற்பட்டிருக்கு, அவைகளை ஒழுங்குபடுத்தி நீதியை உன்பக்கம் கொடுத்து ஜெயிக்கு தந்தா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். என்னடா இருக்கீங்களா? வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா, பக்கத்துல வா. 1 2 3 கைவிடா. உன் பேரு நீ தொடாத. உன்னுடைய ஜீவகாந்த சக்தி அவனை தொடும், அதுவும் சேர்ந்து என்ன தொடும். அது எதுக்கு? இவனை மட்டும் தனிய விடும். உன் பேரை மீறு தாத்தா? தர்சித். அருமையான பேராச்சே. உங்க அம்மா பேரு? உங்க அப்பா எங்க இருக்காரு? ஆவடியா காவடியா? ஆவடி. நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க? மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, சரி பண்ணி தரேன், கவலைப்பட வேண்டாம். நீ நினைக்க மாதிரி பிரெயின் சம்பந்தமான ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. தைரியமாக இருக்கலாம், ஜெயிக்கலாம். சரியா? நல்ல படிப்பான், புரியுதா? பிஸ்னஸ் மேனாக ஆகுவான். MBA படிக்க வை, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்ட். ஓகே, படித்து வருவான். பெரிய மனிதனை ஆடிட்டராக படிக்க வைங்க, அருமையாக வருவார். சரியா? கால் விட்டுவாங்க. உங்களை என்ன படிக்க வைக்கணும்? படித்து முடிச்சாச்சா? எத்தனை? பிகாம். CA போடலையா? நாலேஜ் வேஸ்ட். அதனால இந்த தீய பிரச்சனைகளை நீக்கி உங்களை செம்மையா வாழ வச்சு தரேன். இந்தா, கடன்கள் இல்லாம இருப்பீங்க. இந்தாப்பா செல்வாக்கா இருக்க வைக்க. இது என்னது? அந்த இடத்தை வெற்றியாக்கி உங்களுக்கு ஜெயிச்சு தரேன். பல பணங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வந்து வாங்கணும். என் பேரனுக்கு பிறக்கும்போது முடி இருந்தது, அது இது அடிச்சுட்டு இருக்கு, முடியெல்லாம் போட்டு. எங்க இருக்காம? கொஞ்சம் கண்ண முடுங்க. அது முடி சம்பந்தமானதா இல்லையே? முடி சம்பந்தமானதா ஸ்கின் சம்பந்தமானதான்னு ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்குல்ல? ஸ்கின் ஏரியா அப்படின்னு ஒரு சின்ன பாக்டீரியாக்கள் இருக்கு. டாக்டர் சொன்னார அதை சரியாக்கிடுவோம். தைரியமா இரு, காப்பாய்த்தாரண்டா. நல்லா இரு. அப்படியே என்ன நோய்? ஸ்கின் ஏரியா. நல்லா இப்படி இங்கிலீஷ் நோயெல்லாம் தெரியுதா? ஆடித்ததாயிரம் இன்னும் படிப்பா. கருப்பசாமிக்கு வாழ்க மக்களே, வாழ்க வாழ்க வாழ்க. அதே சென்னை மாநகர் தாயும் மகனும் நோயும் பிணியும் விலகும், தாயும் மகனும் வருக. யாரெல்லாம் அம்மாவும் நீயே.
அடுத்து சென்னை உத்தரவில் வழக்கு யாருக்கு இருக்கு? வழக்கு என்ன வழக்குப்பா? இன்னொரு வழக்கு உடையவா இருக்காங்க. என்ன வழக்குயா? பணம் கொடுத்து ஏமாந்த வழக்கு. செக்கா? பணம் சம்பந்தமான சிவில் வழக்கு. உனக்கு வீடு சம்பந்தமான வழக்கு. சரிதானா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். கஞ்சாமிக்கு போய் வெளியே இதெல்லாம். நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கீங்களா? கட்சியை கூப்பிடவே மாட்டேங்குது. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? என்ன செய்யுது? எஸ்என்டி நல்லது. நீங்க அங்கிட்டு போங்க, எழுந்துச்சு போங்க, நான் பார்த்துக்கிடுறேன். நேரம் உட்கா, கண்ணை மூடிக்கா. புரோட்டீன் எக்ஸ் வந்து குறைவு உடம்புல. சரியா? இது சம்பந்தமான பாதிப்புல கிட்னிகளை டச் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு சில குறைபாடுகளும் ஒரு சில செய்திகளும் மருத்துவத்தில் இருக்கு. சரிதானா? அது ரிட்டர்ன் ஆகுமான்னு நான் கேட்டேன். ஆன்டிபாக்டீரியா மாத்திரைகள் இப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால சில சமயத்தில் இரவில் தூக்கமின்மை, கழுத்து உளைச்சல் போன்றவைகள்லாம் இருக்கு. இருக்கா? அதனால யூரின் ட்ரபிள் சம்பந்தமான ப்ராப்ளம் வராம உன்னை காப்பாற்றி தரணும். இந்த அணுக்கள் கூடுமா அப்படிங்கிறத நான் கேட்கணும். காலைல விழுந்துட்டு வா, கேட்கணும். சாமி சொல்றதுக்கு இந்த காலத்துல இங்கிலீஷும் படிச்சாகணும், தெரிஞ்சுக்காங்க. சும்மா அந்த காலத்தை மாதிரி தான் நான் காப்பாற்றி தரேன் அப்படின்னு திருநீர் அள்ளி கொடுத்துலாம் போக முடியாது. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெரிய மக்கள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். படிப்பறிவும் பகுத்தறிவும் நிறைந்த மக்கள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? போய் அங்கே தள்ளிடு, நிமிந்து உட்கார், உங்கள் அம்மாவை நினைக்காத, என்னையை மட்டும் நினை, கண்களை மூடு, உள்ளத்தை எனக்குள் கொண்டு வா, நிறுத்து நிலையாக, மனதை கட்டுப்படுத்து, பார்க்கிறேன் உன்னை. காலம் வரலாம், கவலைப்படாத மகளே. காஞ்சி காமாட்சிக்கு பூஜை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பைத்தியக்காரனை போன்ற ஒருவன் எங்கேயோ கிடந்த ஒரு கனியை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு அம்மா அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். கதை சொல்றோம்னு நினைக்காத. அப்பொழுது பூஜையெல்லாம் முடித்த பிறகு இந்த கனியை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சார். ஒரு பெண் ஒருவள் ரொம்ப கண்ணீர் வடிச்சு, தாயே பராசக்தி அப்படின்னு உள்ளத்துக்குள்ள நொந்துக்கிட்டு வெளியில அழுகையை காட்டாம நின்னான். அந்த கிறுக்கர் இணைஞ்சாரு, அந்த கனியை கொண்டு வந்து அவ கையில கொடுத்தார். இந்த அம்மா யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவர்களுக்கு இந்த கனியை கொடு, இந்த சாறை புளிந்து விடு, நல்லா ஆயிடுவான்னு சொன்னான். அந்த கிறுக்கருக்கு தெரியுமா வீட்டில் சோம்பலாம இருக்கிறது? தெரியாது. அவரை எல்லாரும் கிறுக்கம்னு நினைச்சான். அவன் கொடுத்த கனி அவனை உயிரெழுப்பி கொண்டு வந்தது. இப்ப நான் உனக்கிட்ட கேட்டேன், 3 கனிகள் மூலமாக இவ உடம்புல வெள்ளை அணுக்கள் பெருகும் அப்படின்னு உத்தரவாயிடுது. புரியுதா? அதுக்கு வேண்டிய வழிகளை பண்ணித்தாரேன். 3 முறை என்னை பார்க்கலாம், ஜெயிச்சு தாரேன். நீ நினைக்கிறது மாதிரி நம்ம பிள்ளைக்கு உயிர்கண்டம் ஏற்பட்டு விடுமா, நரம்பியல் சம்பந்தமான பிணி ஏற்பட்டு படுக்கையில் இருந்து விடுவாளோ என்ற ஒரு பயமெல்லாம் உனக்கு இருக்கு. அப்படி நடக்காது. காப்பாய்த்தாரேன், சக்தியோடு உன்னை வாழ வைக்கிறேன், வெற்றி அடைவாய். வெற்றியோடு வாழ வைக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். ஒரு வார்த்தையை நிறுத்தி சொல்லியிருக்கேன், பின்னால பேசுவேன். ஜெயிச்சுக்கா மகளே. வீண் கற்பனை தேவையில்லை மகனே, வாழ்க. காலம் சொல்லலாம். நம்பினார் கெடுவதில்லை. அப்படிதானே? கெட்டிருக்காங்களா? வேதனைப்பட்டவனை கேட்டா தெரியும். இன்னொரு தடவை காலம்
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவசியமில்லாம நம்பிக்கையோடு பணத்தை இழந்து வேதனைப்பட்டிருக்கு. அது நீதிமன்றத்து மூலமாக வருமா அப்படின்னு பார்த்தேன். நீண்ட காலம் கழித்து தான். ஆனா அந்த வெற்றியை உருவாக்கி சம்பந்தப்பட்ட நபரை பேச வச்சு தந்தா போதுமில்ல. கால் விட்டுருவான். இந்தப்பா ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? இடத்தையும் போட்டுனேன். அதான் கடை கட்டலான்னு பார்க்குறேன். எதுவும் பிரச்சனை வரமான்னு தை மாதத்துல கடை கட்ட வைக்கிறேன். அதுல வில்லக்கத்தை தீர்த்து தரேன். நல்லா இருக்கு. கான்ட்ராக்ட் எடுத்து மாற்ற மாட்டானே. கால் வந்துட்டு உன்னுடைய கான்ட்ராக்ட் தொழிலெல்லாம் கொஞ்சம் தடையாகி நஷ்டமாகி மனவேதனைப்பட்டிருக்கிய, சரியா? அதனால புரட்டாசி மாதம் வரை பொறுமையாக இருந்து அடுத்த வெற்றியை நாடுவோம். வெளிநாடு சம்பந்தமான சிந்தனை இப்போதைக்கு வேண்டாம். கால் ஒன்று வரலாம். வேற என்னப்பா வேணும்? பௌர்ணமி அன்னைக்கு என்ன வந்து பார். சரக்கு வாங்கிட்டு வா, முக்கரிகள் வாங்கிட்டு வா, நிலமால கொண்டு வா, வெற்றியோடு தரேன். நல்ல பிள்ளையா வெற்றி புண்ணியம் அடைவு. அதுல இருந்து மனசு சரியாகி தெளிவாக்கி கொண்டு வரணும், வெற்றி அடைய வைக்கணும். அவ்வளோதானே? எத்தனை குட்டிகள்? சரி, நல்லா இருக்கா? பௌர்ணமி அன்னைக்கு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமி ஐயா, என் வாழ்க்கை பிரிஞ்சு இருக்கிறாசா. என் வாழ்க்கை மனைவி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு இருக்கிறேன். ஐயோ, அது எப்படியா மாறும் அப்படின்னு கேட்டு கர்மசாமிக்கு. சிங்கள தீவினுக்கோர் தம்பி வா. மூவேளை 21 நாள் கழித்து என்னை வந்து பார். வெற்றியான செய்தியும் உண்டு, வாழ்க்கையில் துணையும் உண்டு. நல்லா